சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான கேஎஃப்சி சிக்கன் பாப்கார்ன் செய்யலாம். நாம் இது வந்து கடையில் வாங்குறத விட டேஸ்ட் அருமையாக இருக்கும். செய்கிறது ரொம்ப சுலபம். வாங்க எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்து போன்லெஸ் எடுத்துக்கங்க. இது வந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் லெவலுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கங்க. இல்லைன்னா போன்லெஸ் எடுத்து நீங்களே உங்களுக்கு வேணுங்கிற சைஸுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கங்க. இது கூட ஃபஸ்ட்டு மிளகாய்த்தூள் 3/4 டீஸ்பூன் போட்டுக்குங்க. மஞ்சள் தூள் 2 பிஞ்சு, உப்பு தேவைக்கேற்ப, லெமன் ஒரு லெமன் ஃபுல்லாக புழிஞ்சுட்டுங்க. கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுங்க, அது வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் நல்லா போட்டு இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக அந்த மசாலாவெல்லாம் அப்ளை ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அந்த மசாலா வந்து ஃபுல்லாக சிக்கனுக்குள்ளே இறங்கும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. மிக்ஸ் ஆன பின்னாடி இப்போது 1 கப் மைதா, நான் ஒரு 125 கிராம் எடுத்துருக்கிறேன். இது கூட கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர், கொஞ்சமாக உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அந்தளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இது இந்த மசாலாவுக்கு மட்டும்தான் இந்த உப்பு காரமெல்லாம். ஆல்ரெடி சிக்கனுக்கு நம்ம போட்டாச்சு. இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. எல்லா பக்கம் இந்த மசாலாவெல்லாம் அந்த மைதாவோட அப்ளை ஆகிற மாதிரி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லம்ஸ் இல்லாத, கட்டி இல்லாத நல்லா கலக்கி விட்டுக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஒரே டைமில் ஊற்றிங்கன்னா நம்மளுக்கு அளவு தெரியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி கிளறி விடுங்க. ஒரு 3-4 டைம் இந்த மாதிரி ஊற்றி நல்லா கிளறி விட்டோம்னா நம்மளுக்கு கட்டி இல்லாத சூப்பரான ஒரு மாவு பதத்துக்கு வந்துடும். இது வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு தோசை மாவு பதத்துக்கு வரணும். நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நாம் ஆல்ரெடி மசாலா போட்டு வச்சுருக்கிற சிக்கனை வந்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதுக்கு நம்ம உப்பெல்லாம் மறுபடியும் எதுவும் போட தேவையில்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour to 1 hour, 1 மணி நேரம் அதிகபட்சமாக இந்த மசாலா இறங்குற மாதிரி மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இல்லைன்னா வெளியே கூட வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கங்க. நம்மளது இப்போ ஆல்மோஸ்ட் 3/4 மணி நேரம் ஆகிடுச்சு. நம்ம இதுக்கு ஒரு கோட்டிங் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 1 கப்பு 150 கிராம் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். இது வந்து ஜஸ்ட்டு கலருக்காகத்தான், இதில் காரம் இருக்காது. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதில் மசாலாவும் மிளகாய்த்தூளும் கார்ன்ஃப்ளவரும் ப்ளஸ் மைதா மாவும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பிளேட்லேயே. இப்போ வந்து இதில் சிக்கன் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம்ல, இதை வந்து இந்த மாதிரி தண்ணியை லைட்டாக வடித்து எடுத்து நம்ம அந்த மாவில் போட்டுக்கலாம். உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மாவில் ஃபுல்லாக இதாகிக்கும். மாவு மறுபடியும் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்குங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு அதே ஸ்பூனை வச்சு நல்லா மாவு எடுத்து மேலே போட்டு கிளறி விடுங்க. என்னென்னா மாவு ஃபுல்லாக அப்ளை ஆகணும். கோட்டிங் வந்து நம்மளுக்கு நல்லா வரணும். அப்போ தான் சிக்கன் பாப்கார்ன் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கோட்டிங் நல்லா கொடுங்க. இது உங்கள்கிட்ட சிக்கனுக்கு இது எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுன்னா
நீங்கள் இதே மாதிரி கோட்டிங் போட்டு ஒரு ஏர்லாக் கண்டெய்னரில் வச்சு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். நீங்கள் மறுபடியும் எப்போ வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காயிற எண்ணெயில் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்து ஜல்லடையில் போட்டிங்கன்னா எல்லா சிக்கனும் ஒரே டைமில் ஒரே மாதிரி வேகும். அதுக்கு தான் இந்த மாதிரி போடுறோம். எண்ணெய் வந்து மீடியம் சூட்டில் தான் இருக்கணும். அப்புறம் ஃப்ளேமும் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரே மாதிரி வேகும். நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கோல்டன் கலர்லேயே இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இனி அப்படியே எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சுட சுட சர்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.